ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து திருக்கணக்குடி போகிறோம். அதோட ஃபுல் வீடியோவை நான் இதில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டேன். அப்புறம் 4:30 தான் பஸ் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணேன். இப்போ கரண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ கொஞ்சம் விடிகிற மாதிரி இருக்குது. நான் 6 o'clock ஆக்க போகுது. ஏன்னா இந்த ஷூட்டில் காமிக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:10 ஆகுது. இப்போ நான் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி நான் போகும்போது இந்த இடத்துல நல்லா க்ரீனிஷாக அப்படியே கொஞ்சம் மவுண்டெயின்ஸ்லாம் தெரிஞ்சுது. அதான் இந்த கிளிப்பை நான் இதில் இன்சர்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மங்கியை நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியான என்ட்ரன்ஸில் நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சுது. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஷாப்பு இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கும். டீ கடை, அதுதான் பால் இதெல்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மங்கி டீ கடை கூரை மேலே இறக்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாம் செக் போஸ்ட்டு ரீச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட். இது வழியாக நம்ம போயிட்டோம்னா ஃபாரஸ்ட் ஸ்கூல்ஸ். அங்கே இருந்த கம்பியில் பார்த்திங்கன்னா ஒரு ஏறிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு 3 மங்கி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானும் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். நான் இந்த வீடியோவில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப சூப்பராகவும் வேல்யூபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஹெட்செட் போட்டு பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஃபாரஸ்ட்குள்ளே போய்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு வாட்டர் போகிற மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு நான் இப்போ உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ மற்றும் சவுண்டை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல வியூவை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே கொஞ்சம் பக்கத்தில் போய் இதை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுண்டு அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே போக போகிறோன்னா, இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அங்கே தான் நாம் இப்போ போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு குரங்கு உட்காந்துருக்குது நமக்கு தெரியல. ஆனால் இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. பார்த்திங்களா, லைனாக வேறு உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இந்த குரங்காவது நமக்கு அங்கேருந்து தெரிஞ்சிருக்கணுமே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்களா 1 2 3 4 5 மொத்தமாக 5 குரங்கு உட்காந்துருக்குங்க லைனாக. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அந்த சைடுக்கு ஒரு பிரிட்ஜோட வியூவை காட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தாப்பான்னு கேட்டாங்க. அதுவும் ஐஃபோன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நெக்ஸ்ட் வியூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ட்ரெக்கு போகிறதுக்கான ஒரு ரோடு போட்டு வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நானும் பார்த்திங்கன்னா நேச்சுரலில் இருக்க விஷயங்களை வீடியோ மற்றும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன் ஃபாரஸ்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக டேங்க் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு படி மாதிரி வந்துருச்சு. நானும் அதில் நடந்து போயிட்டேன். அந்த சைடுடைய ட்ரெக்கு போகும். வயசானவங்களாம் அதில் தான் போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து ஒரு ஷார்ட்கட் ரூட்டோடி நான் போனேன். அந்த சைடில் நான் ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணேன். அதை உங்கள்கிட்ட இப்போ நான் இப்போ காமிக்கிறேன். இதை பாருங்கள், வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் பிரைட்டாக இருக்குது. ஐ திங்க் இது கொஞ்சம் பாய்சனஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும் மேபி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ நிறைய ஹைலைட்டான விஷயங்களை தான் காமிச்சேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளை நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ இந்த வேயாக தான் எல்லாருமே அந்த டெம்பிளுக்காக போவாங்க. இந்த ஃபாரஸ்ட் வேயில் தான். இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா புலி, கரடி, மான், குரங்கு இப்படி நிறைய விலங்குகள் இருக்குது. யானை முதற்கொண்டு இருக்குது. ஆனால் நம்ம பக்தர்கள் இந்த போகிற நேரத்தில் மட்டும் அதெல்லாம் வராதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கடவுள் செயல். சரி, நம்ம வேயை பார்த்து போகலாம். சில இடங்களில் ஸ்மூத்தாக இருக்குது, சில இடங்களில் கரடு முரடாக இருக்குது, சில இடங்களில் சகதியாக இருக்கும், கொஞ்சம் மெதுவாக நடக்க வேண்டியதும் இருக்கும். ஸோ நான் கடன்னு போயிட்டேன். மேலே மலையில் ஏறியாச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிவாக இருக்குது. இது கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வே தெரியும். நான் அந்த வேயோட போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வைல்ட் லைஃப்பில் காணாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஃபாரஸ்ட்டுக்கு ரொம்ப இன்சைடில் போகும். ஸோ இதுதான் நமக்கான வே. இங்கோடி தான் நாம் போகணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் போய் உள்ளே போய் சர்வே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் நடப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நானும் பட்டம் நடந்து போய்கிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய்கிட்டு இருந்த வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, பொதுமக்களுக்கான வேண்டுகோள்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா, இங்கே வச்சு அசைவ உணவுகளை சமைக்கவும் சாப்பிடவும் கூடாதான். அப்படி பண்ணவங்களுக்கு பைத்தியம் கூட பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பொய்யில் உண்மை தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ
டெம்பிளையும் ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து தெரியுதா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு தான் நாம் இப்போ வந்து போக போகிறோம். அந்த டெம்பிளுக்கு போகிற வழியிலும் பல விதமான சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் டெம்பிளுக்கு போகணும்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டுதான் நாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கேருந்து அந்த பிரிட்ஜிலேருந்து நான் உங்களுக்கு இந்த வியூவை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கிருந்து வர அந்த தண்ணி அப்படிங்கிறது இந்த மலையோட உச்சியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எந்த மலைன்னு தான் தெரியல. ஏன்னா எல்லா மலை சைட்லையுமே இந்த தண்ணியோட ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. எந்த மலையிலேருந்து எங்கே ஸ்டார்டிங் அப்படிங்கிறது இருக்குன்னா யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் போன ஃபீல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு இதுக்கு அடுத்த பக்கம் உள்ளதாக காமிக்கிறேன். அது இதை விட மாசாக இருக்கும். இதே மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஆனால் அது குளிக்கிறது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த இடத்துல போய் குளிச்சுட்டு சாமியை கும்பிட வேண்டியதான். விட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போக வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தான் பார்த்திங்கன்னா திருமலை நம்பி கோவில். இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அதுவும் அதுக்கு அந்த சைட்லேருந்து லைன் ஆரம்பிக்குது. அந்த சைடு லைன்லேருந்து இந்த சைடு இருக்குது பாருங்கள். இந்த சைடில் இருக்க லைன் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கொயர் போட்டு வச்சுருக்கு கோயிலுக்கு. அவ்வளோ பக்தர்கள் இன்றைக்கி சனிக்கிழமைனால வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமலை நம்பி சுவாமி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் தான் பார்த்திங்கன்னா இந்த சாமியோட பிரசாதம். அதை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நான் அப்படியே வெளியே போயிட்டு இருந்தேன். இதுதான் கோயில் இருக்க அந்த சைடு அவுட் சைடு ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்ள கோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மலை கல்லை வச்சு தான் இந்த கோவிலை கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு இருந்த வழி பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டவே ஒரு குரங்கு இருந்துச்சு. அதோட ஹைட்டோட அதோட வாலோட ஹைட்டு பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குளிச்சு முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா கோயிலில் வேஷ்டி தான் வந்து கட்டியிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரங்குக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தேன். அந்த பிஸ்கட் அந்த குரங்கு அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பிட்றது வீடியோ எடுக்காத, இல்லைனா வயிற்றில் விட்டாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு போகல அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ நல்லா போஸ்ட் கொடுக்கு. எங்கள் வீடியோ எடுத்தாலும் அப்படியே திரும்புது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இருந்த வழியில் பார்த்திங்கன்னா மோர் ஊற்றி எல்லோருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே வாட்டர் கேன் அப்புறம் கிளாஸில் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாமளும் சும்மா இருப்போமா, நாமளும் அவங்க ஊற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மளும் லைனில் நின்று நாமளும் ஒரு கிளாஸ் மோர் வாங்கிட்டோம். என்ன தான் அங்கே குளிர் அடித்தாலுமே இங்கே கொடுத்து அந்த மோர் குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. நான் போயிட்டு இருந்த வழியில் இப்படி ஒரு தாய் குரங்கையும் ஒரு குட்டி குரங்கையும் நான் பார்த்தேன். நான் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன். அந்த ஃபாரஸ்ட்டோட அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு இருக்கும். இந்த வீடு வந்து யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா கடம்பூரோட இளையராணியான எம் ரேவதி அப்படிங்கிறதுக்கு தான் சொந்தமானது இந்த வீடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வடை, அப்புறம் ஒரு மிளகு குழம்பு, அப்புறம் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி, அப்புறம் ஒரு அப்பளம் வச்சுருந்தாங்க. அதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு வகை ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் ரைஸ் வச்சாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து சாம்பார் வச்சாங்க. இப்படி தான் ஒரு வண்டியில் வச்சு சாம்பாரை கொண்டு வந்தாங்க. இப்படி தான் ஒரு வண்டியில் வச்சு ரைஸையும் கொண்டு வந்தாங்க. இந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டுக்கான ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக 5/5 கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களை வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போய்ட்டு வந்த மாதிரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஃபீலிங்கையும் கொடுத்துரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ஆல் செட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெற்ற இந்த ஜாய்ஃபுல்லாக அவங்களும் பெறுவாங்க. உங்களால் முடிஞ்ச நம்மளை இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. ஸோ பாய். இப்போ வந்து நம்ம சேட்டில் கூட இருக்க தான் சரி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் டாட்டா பை.